வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாட்டில் ஊடுருவல்களை காங்கிரஸ் கட்சி இயல்பாக்கியுள்ளது. பாஜக ஊடுருவல்களை ஒருபோதும் அனுமதிக்காது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை. திமுக இஸ்லாமியர் உறவை யாராலும் பிரிக்க முடியாது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. அதிமுகவின் ஆட்சி மன்ற குழுவை திருத்தியமைத்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. கேரளம், புதுச்சேரி, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல். மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23, 29 ஆகிய நாட்களில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23 அன்று தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் நாள் தொடங்குகிறது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் நாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான தேர்தல் அட்டவணையை டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். அப்போது அஸ்ஸாம், கேரளம், புதுச்சேரி மாநிலங்களில் ஏப்ரல் 9ஆம் தேதியன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்றும், மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் 2 கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதியன்று ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்கும் என்றும், வேட்புமனு தாக்கல் செய்ய ஏப்ரல் 6ஆம் தேதி கடைசி நாள் எனவும், வேட்புமனுக்கள் பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறும் என்றும், வேட்புமனுவை திரும்ப பெற கடைசி நாள் ஏப்ரல் 9ஆம் தேதி என்றும், தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் நாள் வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும், பதிவாகும் வாக்குகள் மே 4ஆம் நாள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். மேலும் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள 5 மாநிலங்களிலும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் உடனடியாக நடைமுறைக்கு வந்துள்ளன. இதனால் இந்த மாநிலங்களில் ஆளும் அரசு புதிய திட்டங்களை அறிவிக்க முடியாது. அதேபோல் அதிகாரிகளை ஆட்சியாளர்கள் பணியிட மாற்றம் செய்ய முடியாது. அதே நேரத்தில் நேர்மையான முறையில் தேர்தலை நடத்துவதற்காக தேவையான பணியிட மாற்றங்கள், நியமனங்களை செய்ய தேர்தல் ஆணையம் அதிகாரம் பெற்றுள்ளது என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நாட்டில் ஊடுருவல்களை காங்கிரஸ் கட்சி இயல்பாக்கியதாகவும், ஆனால் பாஜக இதனை ஒருபோதும் அனுமதிக்காது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம் மாநிலம் குவஹாட்டியில் பாரதிய ஜனதா மோர்ச்சா எனப்படும் பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் பிரிவு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் போராட்டங்கள் மற்றும் வன்முறை நிறைந்த மாநிலமாக அஸ்ஸாம் இருந்தது. ஆனால் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த அஸ்ஸாம் ஐக்கிய விடுதலை முன்னணி உள்ளிட்ட இயக்கங்களுடன் பாஜக அரசு ஒப்பந்தம் செய்தது என்றும், அதாவது மாநிலத்தில் அமைதி நிலைநாட்டுவதை நோக்கமாக கொண்டு பாஜக அரசு செயல்பட்டது என்றும், அஸ்ஸாமில் பாஜகவிற்கு மற்றொரு வாய்ப்பு கொடுங்கள், மாநிலத்தில் உள்ள ஊடுருவல்காரர்கள் முற்றிலுமாக வெளியேற்றப்படுவார்கள் என்றும், ஊடுருவல்களை காங்கிரஸ் கட்சி இயல்பாக்குகிறது என்றும், வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக பல்வேறு மாநிலங்களில் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகிறது என்றும், வாக்காளர் பட்டியலிலிருந்து ஊடுருவல்காரர்கள் வெளியேற்றப்படுவதை காங்கிரஸ் கட்சி விரும்பவில்லை எனவும், ஊடுருவலை அனுமதிப்பதன் மூலம் ஊழலையும் பிரிவினைவாதத்தையும் காங்கிரஸ் கட்சி ஊக்குவிக்கிறது என்றும், ஆனால் வளர்ச்சியை மட்டுமே நோக்கமாக கொண்டு பாஜக செயல்பட்டு வருகிறது. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவின் பணிகள் தொடர மக்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் என அமித்ஷா தெரிவித்துள்ளார். திமுக இஸ்லாமியர் உறவை யாராலும் பிரிக்க முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அமைந்தகரையில் நடைபெறும் இப்தார் நோன்பு திறப்பு விழாவில் பங்கேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்புரையாற்றினார். அப்போது புனித ரமலான் மாதத்தில் திமுக சிறுபான்மை பிரிவு நடத்தும் பேரன்பின் ஈகை பெருவிழாவில் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி என்றும், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவினருக்குமான தொடர்பு தலைமுறையாக தொடர்கிறது என்றும், ஈகை பண்பும் அடுத்தவருக்கு உதவக்கூடிய மனமும் அனைவரையும் சமமாக கருதி அன்பு செலுத்துபவர்கள் இஸ்லாமியர்கள் என்றும், பெண்களை மையப்படுத்தியே பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. திமுக அரசின் மிகப்பெரிய பலமே பெண்கள்தான் என்றும், அனைத்து சிறுபான்மை இயக்கங்களும்
ஒரே மேடையில் இணைந்துள்ளனர். இஸ்லாமிய இயக்கங்களின் ஒற்றுமை தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே அவசியம் என்றும் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் நிம்மதியாக கிறிஸ்துமஸ் கொண்டாட முடியவில்லை. சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்கள் குறித்து எடப்பாடி பழனிசாமி வாய் திறந்தாரா எனவும் கேள்வி எழுப்பிய அவர், அதிமுகவை மட்டுமல்லாமல் தனது மனசாட்சியையும் பாஜகவிடம் அடகு வைத்திருக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். அதிமுகவின் ஆட்சி மன்ற குழுவை திருத்தியமைத்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். ஆட்சி மன்ற குழுவின் தலைவராக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குழுவில் தமிழ்மகன் உசேன், கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்.பி. வேலுமணி, வளர்மதி, வேணுகோபால், ஜஸ்டின் செல்வராஜ், இன்பதுரை ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அவர் வெளியிட்ட மற்றொரு அறிவிப்பில் அதிமுகவில் 4 பேர் கொண்ட தொகுதி பங்கீட்டு குழுவை அமைத்து உத்தரவிட்டுள்ளார். அந்த குழுவில் கே.பி. முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன், எஸ்.பி. வேலுமணி, வளர்மதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் 10 பேர் கொண்ட தேர்தல் பிரச்சார குழுவையும் சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கான குழுக்களையும் அமைத்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவர் அறிவித்துள்ள தேர்தல் பிரச்சார குழுவில் தம்பிதுரை, தளவாய் சுந்தரம், செல்லூர் ராஜு, தனபால், கே.பி. அன்பழகன், காமராஜ், கோகுல இந்திரா, பெஞ்சமின், உடுமலை ராதாகிருஷ்ணன், சிவபதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். கேரளம், புதுச்சேரி, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாகவும், மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23, 29 ஆகிய நாட்களில் 2 கட்டங்களாகவும் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 5 மாநில சட்டமன்ற தேர்தல் அட்டவணையை டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்துள்ளார். அதன்படி கேரள மாநிலத்தில் மொத்தமுள்ள 140 சட்டமன்ற தொகுதிகளுக்கும், புதுச்சேரியில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளுக்கும், அஸ்ஸாமில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை மார்ச் 16ஆம் தேதி தொடங்குகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய மார்ச் 23ஆம் தேதி கடைசி நாள் எனவும், வேட்புமனுக்கள் பரிசீலனை மார்ச் 24ஆம் தேதி நடைபெறும் எனவும், வேட்புமனுவை திரும்பப் பெற கடைசி நாள் மார்ச் 26ஆம் தேதி எனவும், 3 மாநிலங்களிலும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 9ஆம் நாள் வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும், மேற்குவங்க சட்டமன்றத்தில் மொத்தம் 296 தொகுதிகள் உள்ளன. இதில் 152 தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் என்றும், இதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்குகிறது என்றும், மீதமுள்ள 142 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்டமாக ஏப்ரல் 29ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது என்றும், இதற்கான வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 2ஆம் நாள் தொடங்குகிறது என்றும், தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் ஆகிய 5 மாநிலங்களிலும் பதிவான வாக்குகள் மே 4ஆம் நாள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. செய்யாறில் நடைபெற்ற தமிழக அரசின் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி பங்கேற்று 304 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சியை நடத்தி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் சமூக நலத்துறை சார்பில் செய்யாறு, அணக்காவூர், வெம்பாக்கம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு தமிழக அரசின் மூலம் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியை செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி, சார் ஆட்சியர் அம்பிகா ஜெயின் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வளையல், மாலை, சந்தனம், பூ உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி வழங்கி உரையாற்றினார். அப்போது தமிழக மக்களை தாயும் தந்தையுமாக அரவணைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை சீர்வரிசையுடன் சிறப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடத்தி வருகிறார் என்றும், எந்த மாநிலத்திலும் இதுபோன்ற வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெறுவதில்லை எனவும், தமிழகத்தில்தான் சிறப்பாக நடைபெற்று வருகிறது எனவும் சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் 5 வகையான சத்துணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு சேர்மன் பார்வதி சீனிவாசன், ஒன்றிய செயலாளர்கள் ஞானவேல், சீனிவாசன், ராஜ்குமார், வெங்கடேஷ், பாபு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தத்தில் நடைபெற்றுள்ள இலவச கண் பரிசோதனை முகாமில் கண் அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 120 பேர் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கம்மவார் சேவா டிரஸ்ட் மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் சார்பில் காட்பாடி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. முகாமில் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர் ராஜேந்திரன், ஜெகநாதன், பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தனர்.
முகாமில் கண் மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு தூர பார்வை, கிட்ட பார்வை, கண்ணில் சதை வளர்ச்சி, கண் புரை நீக்குதல் உள்ளிட்ட கண் சம்பந்தமான பிரச்சினைகளுக்கு ஆலோசனை மற்றும் சிகிச்சை அளித்தனர். முகாமில் பங்கேற்றவர்களில் கண் அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 120 நபர்கள் சென்னை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முகாமில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் காலை, மதியம் என 2 வேளை உணவு வழங்கப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக வாக்களிப்பதன் அவசியம் குறித்து அறந்தாங்கியில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியர் அபிநயா தொடங்கி வைத்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் கோலப் போட்டியும் அதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது. பேரணியை அறந்தாங்கி தேர்தல் நடத்தும் அலுவலரும் வருவாய் கோட்டாட்சியருமான அபிநயா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணி பெரிய கடைவீதி, காந்தி பூங்கா, சாலை, காமராஜர் சிலை வழியாக சென்று அறந்தாங்கி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. பேரணியில் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் மற்றும் வட்டாட்சியர், கவியரசு, வருவாய் ஆய்வாளர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள், வாக்குச்சாவடி மேற்பார்வை அலுவலர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர், நகராட்சி பணியாளர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே தேர்தல் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத திமுக அரசை கண்டித்து காட்டுமன்னார் கோவிலில் அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு நகர செயலாளர் எம்ஜிஆர் தாசன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் பங்கேற்ற அனைவரையும் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் கோதை வசந்தகுமார் வரவேற்றார். கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சிதம்பரம், சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான என் முருகுமாறன், தலைமை கழக பேச்சாளர் தில்லை கோபி ஆகியோர் கலந்து கொண்டு விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாத திமுக அரசை கண்டித்து பேசினர். கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள் வாசு முருகையன், சிவக்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை அருகே 2வது மனைவியின் தம்பிக்கு முதல் மனைவியின் இளைய மகளை பெண் கேட்டு தர மறுத்ததால் முதல் மனைவியை நள்ளிரவில் வீடு புகுந்து கொலை செய்துவிட்டு தப்பியோடிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அடுத்த நெடுவாசல் ஊராட்சி வடக்கிக்காடு பகுதியில் வசித்து வரும் சுரேஷ், அவரது முதல் மனைவி காளியம்மாள் ஆகியோருக்கு 2 மகள்கள் மற்றும் 1 மகன் உள்ளனர். இதனிடையே சுரேஷ் செங்கல்பட்டு பகுதியில் விஜயலட்சுமி என்ற பெண்ணை 2வது திருமணம் செய்து கொண்டு மேல்மருவத்தூர் பகுதியில் வசித்து வருகிறார். இந்நிலையில் முதல் மனைவியின் இளைய மகளை தனது தம்பிக்கு திருமணம் செய்து வைக்குமாறு 2வது மனைவி விஜயலட்சுமி தொந்தரவு செய்து வந்துள்ளார். காளியம்மாள் தனது மகளை திருமணம் செய்து வைக்க மறுத்ததால் அதிகாலையில் 3 மணிகளவில் விஜயலட்சுமியின் தம்பி மற்றும் வாகன ஓட்டுநர் உட்பட 4 பேர் காளியம்மாளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் காளியம்மாளை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பித்து சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வடக்காடு காவல்துறையினர் உயிரிழந்த காளியம்மாளின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுக்கோட்டையில் டாக்டர் கலைஞர் கருணாநிதி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இயற்கை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு புதுக்கோட்டை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களிடம் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்ட டாக்டர் கலைஞர் கருணாநிதி விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் புதுக்கோட்டை மாநகராட்சி சார்பில் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா மற்றும் புதுக்கோட்டை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டுள்ள ஊராட்சி பகுதிகளுக்கு திடக்கழிவு அகற்றும் வாகனங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் இயற்கை மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு புதுக்கோட்டை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களிடம் டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். மேலும் மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டுள்ள ஊராட்சி பகுதிகளுக்கு திடக்கழிவு அகற்றும் வாகனங்களையும் வழங்கினார். விழாவில் புதுக்கோட்டை மாநகராட்சி ஆணையர் நாராயணன், மாநகர மேயர் திலகவதி செந்தில் மற்றும் புதுக்கோட்டை மாநகராட்சிகளுக்கு உட்பட்ட அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து சேந்தமங்கலம் கிராமத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டிற்கு காரணமான ஒன்றிய பாஜக அரசு
அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை கண்டித்து நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் வடிவேலு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் திமுக கூட்டணி கட்சி பிரமுகர்கள் நரேஷ்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ்மாறன், கோகுல்நாத், நரேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசு, அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்து ஸ்ரீபெரும்புதூரில் திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் மணிக்கூண்டு அருகே கேஸ் தட்டுப்பாட்டை கண்டித்து ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கருணாநிதி, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அருள்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். சமையல் எரிவாயு மற்றும் ஆட்டோ கேஸ் தட்டுப்பாட்டை தடுக்க தவறிய மத்திய பாஜக அரசை கண்டித்து காலி சிலிண்டர்களை பாடையில் ஏற்றி திமுக கூட்டணி கட்சியினர் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமையல் எரிவாயு மற்றும் ஆட்டோ கேஸ் பற்றாக்குறையை கண்டித்து நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பூவிருந்தவள்ளியில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் இல்லத்தரசிகள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு காலி சிலிண்டர்களை பாடையில் கட்டி நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். சமையல் எரிவாயு விலையை உயர்த்திய மத்திய பாஜக அரசை கண்டித்து ராமநாதபுரத்தில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருவதுடன் சமையல் எரிவாயு விலையை உயர்த்திய மத்திய பாஜக அரசை கண்டித்து ராமநாதபுரத்தில் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தலைமையில் என்டிஏ கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன், நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி, சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ராஜாராம், பாண்டியன், தெற்கு வடக்கு மற்றும் ஒன்றியத்தை சேர்ந்த திமுக நிர்வாகிகள், தேமுதிக மாவட்ட செயலாளர் சிங்கை ஜின்னா, தேமுதிக நகர செயலாளர் பாண்டியன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கப்படவில்லை என்றும், அடுப்பு எரிக்க கேஸ் சிலிண்டர் வழங்கவில்லை என்றும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மத்திய பாஜக அரசை கண்டித்து எல்லாப்புரம் வடக்கு ஒன்றிய திமுக மற்றும் ஆரணி பேரூர் கழக திமுக சார்பில் பெரியபாளையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாடு முழுவதும் நிலவி வரும் கேஸ் தட்டுப்பாட்டை கண்டித்து இன்று திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் எல்லாப்புரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே எல்லாப்புரம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் PJ மூர்த்தி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்வராஜ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அறிவு செல்வன், தேமுதிக ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் சுகுமார், காங்கிரஸ் கட்சியின் வட்டார தலைவர் மூர்த்தி உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோன்று ஆரணி பேரூர் கழக திமுக சார்பில் பேரூர் கழக செயலாளர் P. முத்து தலைமையில் பஜார் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் அன்புவாணன், முன்னாள் நகர செயலாளர் கண்ணதாசன், பொருளாளர் கரிகாலன், வழக்கறிஞர் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சமையல் எரிவாயு விலையை உயர்த்திய மத்திய பாஜக அரசை கண்டித்து பரங்கிப்பேட்டையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவுறுத்தலின் பெயரிலும், கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் MRKP கதிரவன் வழிகாட்டுதலின்படியும் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் சமையல் எரிவாயு விலையை உயர்த்திய மத்திய பாஜக நரேந்திர மோடி அரசை கண்டித்து ஒருங்கிணைந்த பரங்கிப்பேட்டை திமுக ஒன்றியம் சார்பில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் முத்துப்பெருமாள், டாக்டர் மனோகரன், கலையரசன் ஆகியோர் தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சமையல் எரிவாயு விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் அடுப்பு எரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை, தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிப்பதாகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தக்கோலம் கூற்றோட்டில் நெமிலி மத்திய திமுக சார்பில் பாஜக மற்றும் அதிமுகவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தக்கோலம் கூற்றோடு பகுதியில் நெமிலி மத்திய திமுக சார்பில் சமையல் எரிவாயு உருளைகள் தட்டுப்பாடு ஏற்பட காரணமாக இருந்த மத்திய பாஜக அரசினை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் நெமிலி மத்திய ஒன்றிய செயலாளர் SGC பெருமாள் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட கவுன்சிலர் சுந்தரம்மாள் பெருமாள், அவைத்தலைவர் நரசிம்மன், துணை செயலாளர் தமும் அன்சாரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல பொறுப்பாளர் தமிழ்மாறன் மற்றும் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் கலந்து கொண்டு மத்தியில் ஆளும் பாஜக மற்றும் அதிமுகவிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கேஸ் தட்டுப்பாட்டை தடுக்க தவறிய மத்திய பாஜக அரசை கண்டித்து ஸ்ரீபெரும்புதூரில் திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருவதுடன் கேஸ் தட்டுப்பாட்டை தடுக்க தவறிய மத்திய பாஜக அரசை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு தலைவர் ST கருணாநிதி ஆகியோர் தலைமையிலும், ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார் முன்னிலையிலும் திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் கண்டன உரையாற்றினார். அப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய மோடி அரசு எந்தவொரு நலத்திட்ட உதவிகளையும் செய்யவில்லை எனவும், அதனைத் தொடர்ந்து மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து வருகிறது எனவும் தெரிவித்து சமையல் கேஸ் விலையை உயர்த்திய மத்திய அரசிற்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தணிகாசலம், காஞ்சிபுரம் மாவட்ட பிரதிநிதி செங்காடு சர்தார் பாஷா, காஞ்சிபுரம் மாவட்ட அவைத்தலைவர் சிவபாதம், பொடு ஊராட்சி மன்ற தலைவர் ரவி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கோமகன் தேவி, மதிமுக ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய செயலாளர் ரேடியோ செட் என்கின்ற கண்ணன், வெங்காடு திமுக கிளை செயலாளர் ரமேஷ், 2வது வார்டு மகளிர் அணி சரிதா ஹரிபாலன் உட்பட மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். தமிழகத்திற்கு சமையல் கேஸ் வழங்காத மத்திய அரசை கண்டித்து செய்யாறில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழகத்திற்கு சமையல் கேஸ் வழங்காத மத்திய அரசை கண்டித்து செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி தலைமையில் மதசார்பற்ற திராவிட முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும், தமிழகத்திற்கு தடையின்றி எரிவாயு சிலிண்டர்களை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் தேமுதிகவினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், காங்கிரஸ் கட்சியினர், மனிதநேய மக்கள் கட்சியினர் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். சமையல் எரிவாயு விலையை உயர்த்திய மத்திய பாஜக அரசை கண்டித்து காட்டுமன்னார் கோயிலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருவதுடன் சமையல் எரிவாயு விலையை உயர்த்திய மத்திய பாஜக அரசை கண்டித்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் திமுக சார்பில் மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி தலைமையிலும், கிழக்கு ஒன்றிய செயலாளர்கள் ஜெயபாண்டியன், ஒன்றிய அவைத்தலைவர் கருணாநிதி, நகர செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவருமான கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலையிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சமையல் எரிவாயு விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் அடுப்பு எரிக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை, தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிப்பதாகவும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மதசார்பற்ற கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தாம்பரம் அடுத்த கரசங்கால் பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த வனத்துறை ஊழியர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த சுரேஷ் சகாயராஜ் என்பவர் குன்றத்தூர் வனப்பகுதிகளுக்குட்பட்ட வனத்துறையில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் சென்னை தாம்பரம் அடுத்த கரசங்கால் பகுதியில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான நர்சரியில் ஆய்வு செய்துவிட்டு அங்கிருந்து வாலாஜாபாத் நோக்கி தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கான்கிரீட் செங்கற்களை ஏற்றி வந்த லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. விபத்தில் நிலை தடுமாறி கீழே விழுந்த சுரேஷ் சகாயராஜ் மீது லாரி ஏறியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சம்பவ இடத்திற்கு படப்பை காவல்துறையினர் உயிரிழந்த சுரேஷ் சகாயராஜை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சமையல் எரிவாயு விலையை உயர்த்திய மத்திய பாஜக அரசை கண்டித்து கீழ்பெண்ணாத்தூரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் போர் தொடுத்து வரும் நிலையில் உலகளாவிய எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது.
இதன் காரணமாக இந்தியாவில் எரிவாயு விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சமையல் எரிவாயு விலையை உயர்த்திய மத்திய பாஜக அரசை கண்டித்தும் விலை உயர்வை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தியும் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு திமுக ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது கேஸ் விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். இதில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மன்னார்குடியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பாஜக அரசின் தவறான வெளியுறவு கொள்கையாலும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலும் ஏற்பட்டுள்ள சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை கண்டித்தும் தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து வரும் என்டிஏ அரசையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் கண்டித்தும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தலைமை தபால் நிலையம் முன்பு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் திமுக நகர செயலாளர் வீரா கணேசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மன்னை ரமணி உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வாழப்பாடி அருகே புது பாப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த புது பாப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ வேடியப்பன், ஸ்ரீ நவக்கிரகங்கள், ஸ்ரீ கணபதி ஆகிய பரிவார தெய்வங்கள் அருள்பாலித்து வருகின்றனர். இக்கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்டுள்ள புனித நீரை சிவச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பொதுமக்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் புது பாப்பநாயக்கன்பட்டி கிராமத்தை சுற்றியுள்ள பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும். வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நாட்டில் ஊடுருவல்களை காங்கிரஸ் கட்சி இயல்பாக்கியுள்ளது. பாஜக ஊடுருவல்களை ஒருபோதும் அனுமதிக்காது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உரை. திமுக இஸ்லாமியர் உறவை யாராலும் பிரிக்க முடியாது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. அதிமுகவின் ஆட்சிமன்ற குழுவை திருத்தியமைத்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. கேரளம், புதுச்சேரி, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல். மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23, 29 ஆகிய நாட்களில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.